கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபிரகாம தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் அழைக்கிறாரா. உன்னோட இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் தேசத்தை விட்டு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ என்ன செய்ய, புறப்பட்டு போ. எங்க போகணும், எப்படி போகணும், அங்க போய் என்ன செய்யணும், எதுவுமே ஆபிரகாமுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்மை தேவன் அப்படி செய்ய சொன்னா செய்வோமா? அங்க போனா நமக்கு என்ன நடக்கும், அங்க என்ன இருக்கு, எனக்கு அங்கே நான் இந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பு அந்த இடத்துல எனக்கு இருக்குமா? இதெல்லாம் நமக்கு வருமா வராதா? அவருடைய தேசத்தை விட்டு, அவருடைய இனத்தை விட்டு, அவருடைய சொந்தங்களை விட்டு, அவருடைய உடைமைகளை விட்டு, அவருடைய பொருட்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாரா, கிளம்பி போனார். அப்படின்னா அவருக்கு அங்கே விசுவாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இல்லாமல் அவர் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவருக்கு அங்கே ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது, உன்னோட சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார். ஆனா இங்க ஆபிரகாமுக்கு பயம் வருது. அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகும் அவருக்கு என்ன வருதா, பயம் வருதா. அங்க ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை பார்த்தா, அங்க அவர் தரிசனமாகி ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றார். அப்ப விசுவாசிகளின் தகப்பனுக்கு அங்க என்ன வருது, பயம் வருகிறது. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்னால பெற முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு அங்க என்ன செய்து வருது. இந்த சந்தேகம், இந்த பயம் வந்த உடனே தேவன் அவருக்கு மறுபடியும் அவருடைய வல்லமையை அவர் நினைவு கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் அவர் கொடுக்கிற பதில் என்னது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்க சூழ்நிலைகளை மாத்துனா ஆபிரகாம் பயப்பட மாட்டார் இல்லையா? அங்க சூழ்நிலைகள் அங்கு மாறுச்சா, இல்ல ஆபிரகாமுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு தனது வார்த்தையை கொடுத்தாரா? ஆபிரகாமுடைய பயத்தை சந்தேகத்தை போக்குவதற்கு தனது வல்லமையுள்ள வார்த்தையை அங்க என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாமே அதுல அடங்கிற்று. வயது முதிர்ந்தவனாய் நான் இருக்கிறேனே, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, நீ பயப்படுகிறாயா? அதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது. சர்வத்தையும் படைத்தவர், உறுப்புகளை உருவாக்கியவர், ஜாதிகளை உண்டாக்கியவர், அவருக்கு அந்த வல்லமை என்ன செய்து இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு அவர் எவ்வளவு அழகா பதில் கொடுக்கிறார் பாருங்களேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 3 ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டு அங்க லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறார். 3 ராஜாக்களும் எதிர்த்து ஒன்று சேர்ந்து வந்தா என்ன ஆகுங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கும். அங்க ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த ராஜாவுக்கு எதிர்த்து போரிடுறதுக்கு நான் உனக்கு ஒரு கேடகத்தை தரேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. என்ன சொல்றார் தெரியுமா, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். இந்த கேடகத்தோட பயன் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேடகம் என்ன செய்யும், எதிரிகள் கிட்ட இருந்து தற்காத்து கொள்றதற்கு, அந்த தாக்குதல்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த கேடகம் ஒரு உபகரணமா, ஒரு ஆயுதமா என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க தேவன் சொல்றாரு, நானே உனக்கு கேடகம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க ஆபிரகாம யார் தொடணும்னு சொன்னாலும் யாரை தாண்டிதான் அவங்க போகணும், தேவனை தாண்டிதான் என்ன செய்யணும், போகணும். அந்த பயத்தை போக்குறதுக்கு அவர் அங்க என்ன கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தன்னோட வார்த்தையை அவர் இங்க என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆபிரகாம் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தின் தகப்பனாக அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், மாற ஆரம்பிக்கிறார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாக எப்படி மாறினார் என்ற செயல்முறை ரோமர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 4:17, 18, 19, 20. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னா தேவன் அவருக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிகளின் தகப்பனாக அவர் இருக்கிறார்னு நீங்க நினைக்கலாம். இந்த விசுவாசம் இயல்பாக அவருக்கு என்ன செய்யலைங்க, வரல. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எப்படி ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக அவர் மாறினார் அப்படிங்கிறதுக்கான செயல்முறை தான் இது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. நல்லா பாருங்க, அவருக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, கொடுக்கல. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். தேவனுடைய பார்வையில ஆபிரகாம அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாரா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தாராம். அந்த நம்புகிறதற்கு ஏற்ற சூழ்நிலையில அவர் விசுவாசித்தார்னு இதுல போடல. எப்படி விசுவாசிச்சாரா, நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாத சூழலில். நம்புகிறதற்கு அங்க வாய்ப்பே கிடையாது, சூழலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில தான் அவர் தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சாரா, விசுவாசிச்சாரா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன செஞ்சாரா, எண்ணாதிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய சிந்தனைகளுக்கு அவர் கொடுக்கிறார். தன்னுடைய பலவீனத்தை அவர் சிந்தனைக்கு என்ன செய்யல, அவரு கொண்டு போகல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை தன்னோட சிந்தனைக்கு அவர் என்ன செய்யல, கொண்டு போகல. ஆபிரகாமுடைய சரீரம் பலவீனமா இருக்கிறது அவர் கண்களால் அவர் பார்த்திருப்பாரா இல்லையா, பார்த்திருப்பார். அவருக்கு அந்த உணர்வுகள் அந்த சிந்தனைக்கு போகுமா இல்லையா, உணர்வுகள் சிந்தனைகளை கொடுத்திருக்கும். தன்னுடைய மனைவியின் முதுமையை அவர் பார்த்திருப்பார். அவருடைய சூழ்நிலை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். ஆனா இதுல என்ன நம்ம கற்றுக் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் நம்முடைய கண்கள் அதை பார்த்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு அதை நம்ம கொண்டு செல்லக்கூடாது. எண்ணாதிருந்தார். அவர் எண்ணாதிருந்தார் மட்டும் இல்லை, பலவீனத்தை சிந்தனைக்கு கொண்டு போகாம இருக்கிறது மட்டும் இல்லை. அவர் என்ன செஞ்சாரா, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 20:21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அந்த சந்தேகத்தை எப்படி மேற்கொள்ளணும் தெரியுமா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கல, பலவீனத்தை குறித்து அவர் பேசல, தன்னோட சூழலை குறித்து பேசல. அவர் என்ன செஞ்சாரா, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார்.
அந்த பலவீனமான சூழ்நிலையில அவர் எண்ணங்களுக்கு, அவருடைய சிந்தனைக்கு அந்த சந்தேகத்தை மேற்கொள்றதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பலவீனத்தை அங்க கொண்டு போகலையா, தன்னோட பலவீனத்தை அவர் பேசலையா. பலவீனத்தை சிந்தனைக்கு கொண்டு போகாமல், பலவீனத்தை பேசாமல், சூழ்நிலைகளை பேசாமல், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செஞ்சாரா, வல்லவரானார். அவருடைய வல்லமையை அவர் சிந்தனைகளுக்கு கொடுத்து, அவருடைய உண்மையை சிந்தனைக்கு கற்றுக் கொடுத்து, அவருடைய இயல்பு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி அவர் விசுவாசத்துல என்ன செஞ்சாரா, வல்லவரானார். இப்படிதான் ஆபிரகாம் அவருடைய சந்தேகத்தை என்ன செய்திருக்கிறார், மேற்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.